ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸை சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மദ്രാசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. என்ன இது எல்லாமே இந்த கிளப் ஹவுஸ் பற்றியே போட்டிருக்காங்க. என்ன ஆப் இது? டிக்டாக் மாதிரி ஒரு ஆப்பாக இருக்குமோ? அதான் பேன் பண்ணிட்டாங்க. என்ன வரல என்ன இதுலேயும் வீடியோ போடுறோம், ட்ரெண்ட் ஆகுறோம், அதுக்கு முன்னாடி மேக்கப் போடுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு கிளப் ஹவுஸ். சர்ச் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வேணாம். இவ்வளோ இருக்கு. பாடலாம், பேசலாம், பாடிக்கிட்டே பேசலாம். ஆட இது நல்லா இருக்கே. வீடியோ ஆப்ஷன், இன்னும் வீடியோ ஆப்ஷனே காணோம். என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும்? அட பைத்தியமே, இந்த ஆப்ல ஒன்லி பேச மட்டும் தான் முடியும், வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. போச்சா, நான் போட்ட மேக்கப்ல வேஸ்டா? ஐயோ, நான் என் ஃபேன்ஸ்க்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஏய் இல்ல ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்களேன். ஏய், நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், நீ சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்க. மீட்டிங்கா? நான் கூப்பிடுறேன், வெயிட். ஆஃபீஸ் மீட்டிங்கா இருக்கும் போல. ஏய் ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்களேன். அன்பா பிரசன்னா. பிஸியா இருக்க, அப்புறம் கூப்பிடு. டேய் என்னடா யார் கால் பண்ண? பிஸி கிளப் ஹவுஸ்டா. என்ன போட் ஹவுஸா? அங்கடா போனீங்க? கிளப் ஹவுஸ்டா. கிளப் ஹவுஸா? என்னத்தையாவது உன்னை கண்டுபிடிச்சி ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. நம்மளை அங்கே வாங்கிவான்னு உசுரை வாங்கிட்டு இருக்காங்க. நான் ரக்க மாட்டிய வாங்க போடலாம். டிபிக்கு ரேட்டிங் ஆடா நம்மால் இருக்கா? நம்மால் வாய்ஸே வாய்ஸ் தாயா. டேய் ரகு, உனக்கெல்லாம் 60 ஓவர் தான், சும்மா இரு. கிஷனுக்கு வேணா ஒரு 90-95 போடலாம். கிஷனா? ஏய் ரொம்ப பேசாதீங்கடா. ஏய் ஜிசி, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கியூட்டா இருந்தா இன்வைட் கொடுவேன், அவங்களுக்கு ரேட்டிங் பண்ணலாம். என்ன அடி பாவி, நீ கமிட்டட் ரீ. ஏ அப்பெல்லாம் இல்லடி, நானே சும்மா இருக்கட்டும் கூட வச்சிருக்கேன், நீ வேற. Game over. யா இப்போ பழனி வந்து ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. கேன் சம்மன் அவரை யாராச்சும் மேல தூக்கி விடுங்களேன். பழனி இருக்கீங்களா? என்ன சார் தலை சுத்துதா? இப்ப சுத்தும் பாரு. யாரா விருமாண்டி? அத போய் ஒப்பட்ட கேள்றா. இருவிழி உனது, இமைகளும் உனது, கனவுகள் மட்டும் எனதே எனதே. நாட்கள் நீளுதே, நீ எங்கோ போனதும் ஏன் தண்டனை, நான் இங்கே வாழ்வதும். ஓ ஒரே ஞாபகம். ஓகே நெக்ஸ்ட். அண்ணா நான் பாடுறேனா? சிவா பாடுங்க. ஓகே இப்ப பாடிவேன். உறவெனும் கவிதை உயிரினில் வரைந்தேன், எழுதிய கவிதை என் முதல் வரி முதல் முழுவதும் பிழை, விழிகளில் வலி விழி எல்லாம் முன்னால் தான் இதுவோ உந்த இந்த காயங்கள் கிடைத்தாலும்
சூப்பர் சூப்பர் சூப்பர். கதவுக்கு நடுவுல மாட்டன எலி மாதிரி குயில் மாதிரி. Thank you so much. இன்னும் 2 வருஷத்துல நீங்க வாவ் அமேசிங் சூப்பர்ங்க. எப்படி இவ்வளவு அழகா பாடுறீங்க? நான் சின்ன வயசுல இருந்து இப்படியே வளர்ந்துட்டேன். குய்யால நானும் அப்போதுலேருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். ஒருத்தன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அவ்வளோ பெரிய அப்பாட்ட இருக்கலாம் அவங்க. இருங்கடா, இதுக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. நான் வரேன். இப்போ வரேன்டா. டேய் 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 இவ்வளவு நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தடா, ஒருத்தனும் கண்டுக்கவே இல்ல. இப்போ ஒரு பொண்ணு போட்டோ வச்சுன்னு இவ்வளவு பேர் வந்து கும்பிடுறீங்களா? டேய் 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 நிறுத்துங்கடா ஆம்பள தொண்டைகளா. மனித வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டன்றது இருக்கத்தான் செய்யும். அந்த கஷ்டத்தை நீங்கள் எப்படி போக்கணும்? உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த கடமையை நீங்கள் சரியாக செஞ்சாலே போதும், உங்கள் கஷ்டமெல்லாம் போய் வாழ்க்கை பிரகாசமாகும். நண்பர் ஒருத்தர் உங்கள் கடமையை ஒதுக்கிட்ட சொல்லுங்கள். ஒரு நிமிடம் வந்துடுறேன். யா ஹி இஸ் கரெக்ட். ஐ ஹியர் ஸ்பீச் ஃபார் பாஸ்ட் 2 days. எனக்கு தெரிஞ்சு இவரோட பேச்சில் வந்து ஒரு தெளிவு இருக்கு. சனினே சனினே ஏன் கத்துற சனினே? அதான் சொன்னதை செஞ்சுக்கிட்டு கழுவிட்டு தான் இருக்கேன். இரு முடிச்சுட்டு வந்து தொலைகிறேன். அதுக்குள்ள கத்துவோம். கரெக்டாக பேசுகிறாப்ல எல்லாத்தையும். ஹி மஸ்ட் பி ஏன்ட்ட பண்ண. சொல்லுங்க நண்பரே, உங்களுடைய கடமை என்ன? என்னுடைய கடமையே உங்க சொற்களை கவனிக்கிறதா குருஜி. Great, great, great. Yes, welcome to Kablet Clubhouse. വേറൊരാൾ കൂടെ എന്താണ് ചെയ്ത സമയത്ത്